நிஃப்டி 31,000 போகுது. அதை யாருமே சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். இந்த முக்கியமான சிக்னல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆன நம்ம நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு எப்படியாவது வருப்பா, அப்போ பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பையர்ஸோடைய கனவை உடச்சிட்டாடே. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வாருகிறாங்க. டேய் வாருது அங்கே தானே நடக்குது, இங்கே என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்க்குறப்ப 1-2 நாள் அப்படியே கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் அப்புறம் பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதே ரேஞ்ச், இந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் இறங்காது, இது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப டேய் என்னடா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மார்க்கெட்டை இன்னைக்கு கீழே இறக்கிட்டாங்க. ஸோ இந்த க்ரீன் லைன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் லைன் 23,800 ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்ட் ஃபிகராக சொல்கிறேன். இந்த ஃபிகர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட் லைனாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க ரெக்கவர் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் பாயிண்ட்டாக இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேபி இந்த பாயிண்ட்டை உடைச்சான் அப்படின்னா டே அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுடாதீங்கடா. ஏடா இந்த பாயிண்ட்டையும் உடச்சிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 22,300 கிட்ட வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. வேணாம் ஐயா, பையஸோட கடவுளை மண்ணள்ளி போட்டுறாதீங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் தோணுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்டுக்கு மேலே பையிங் பாயிண்ட் தான் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னடான்னு பார்க்குறப்ப ஃபிபனாசி உள்ள நுழையிறப்ப பாஸ் என்ட்ரிப்பா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி கரெக்டாக ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் லெவலான 61.8 லெவல், அதாவது 0.618 லெவலில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு இன்றைக்கி. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி 23,800ங்கிற பாயிண்ட்டும் இதே இடத்துல தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருடைய மனசுலையும் வந்து பையஸோடைய மனசில் ஒரு பெரிய ஹோப் இருக்குது. இதுலேருந்து மேஜராக கீழே இருக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மி அப்படின்னு. ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அடுத்து எக்ஸ்டென்ஷனை பார்க்குறப்ப ஃபிபனாசியோட எக்ஸ்டென்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக 1.618, அதாவது எக்ஸ்டென்ஷனுடைய பாயிண்டான 31,200. ஸோ 31,000 ரவுண்டாக வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. இந்த டைமில் எந்த செக்டாரை பார்க்கலாம், எந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதையும் கண்டினியூவாக உங்களுக்காக நான் சொல்கிறேன்.